விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வாரம்னு சொல்லக்கூடிய இந்த வாரம் ஏப்ரல் 14 20 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதனைகளுக்கான துவக்கங்களாக இருக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக அணுகணும். மிகுந்த கவனத்தோடையும் நீங்கள் செயல்படக்கூடிய வாரமாக இருக்குது. உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல, வியாபாரத்தில் சில தாமதங்கள், சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படலாம். அதனால் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு நிதானமாக அணுகுங்க. சட்டத்துறையில் இருக்கிறவங்க, லீகல் அதில் சட்டத்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, வங்கியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். பழைய கடன் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து நடவடிக்கை எடுக்கணும். தொழில் மாற்றத்தை பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம், அதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் திடீர்னு டக்குன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி உடனே முடிவு பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவு பண்ணுறது நல்லது. காதல் பண்ணுறவங்க உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் வலிமையாக்க வேண்டிய இதுவாக இருக்கும். ஏன்னா சண்டை வரும். அதனால் கொஞ்சம் பேசி தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தவறாக புரிதல்னால பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பேசி சரி பண்ணணும். குடும்பத்தில் நல்லா சகஜமாக தான் இருக்கும். அம்மாவோட உடம்பு நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திருமணம் கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் கடைசியில் முடிவு உங்கள் பக்கம் தான் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். வேலைக்கு நல்ல வேலை இருந்தால் கூட நடுவில் கொஞ்சம் ஓய்வும் தேவை. அதனால் ஓய்வையும் எடுத்துக்கிறதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறையா தண்ணி குடிங்க. நீங்கள் இந்த வாரம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. தியானம், சுவாச பயிற்சி இதெல்லாம் மன நிம்மதியை தரும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியருக்கு விரதம் இருங்க. தினமும் நவக்கிரக மந்திரங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ அப்படின்னு நவக்கிரக மந்திரங்களை சொல்கிறது நல்லது. சிவப்பு, பழுப்பு கலர் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 8ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும். அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். இந்த வாரம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஆழ்ந்த சிந்தனையும் பொறுமையும் தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். மறந்துடாதீங்க. நன்றி.